ஹலோ மக்களே, எல்லா பேரும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 நாள் சேர்த்து வச்சு ஒரு சில மீம்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம என்ன மீம்ஸ்ன்னு சொல்லி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாமா? இது ஆக்ஷன் மேடம். டுடே மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி. அந்த கீழே என்ன இமேஜ் போட்டிருக்காங்க நான் சொல்ல மாட்டேன், நீங்களே பார்த்துட்டு வந்துருங்க. இதுக்கும் நான் எந்த கமெண்ட் போட போறது கிடையாது, ஏன்னா குமார். ஓகேவா? சோ அதனால இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்போ நான் மனுஷன் இல்லையாடா? பஞ்சாப் ஆர் ஆர்சிபி ரொம்ப டஃபஸ்ட் காலுங்க. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப டஃபஸ்ட் கால் வந்து இந்த கால தான் இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மானம் கெட்ட பல. நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது பிரியங்கா மோகன் லைட்லாம் வந்து இந்த பொண்ணு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து ஒரு இந்தியா மேட்சுக்கு வந்து இதே பொண்ணு தான் பேசி கொஞ்சம் ட்ரெண்ட் ஆச்சு. அப்போ நிறைய பேர் வந்து இந்த பொண்ணோட ஐடி தேடி தேடி டைம் வேஸ்ட் பண்ணாங்க. இவன் தான் எங்கேயோ தேடி இருக்கேன், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. இப்பவும் மறுபடியும் வந்து தேட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து எப்ப பேசினாங்கன்னா சென்னையில தான் பேசியிருக்காங்க. சென்னை ஆர்சிபி ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துச்சுல, அப்ப பேசினது தான். ஸோ அதுக்குதான் வந்து இதை போட்டிருக்காங்க நம்ம பசங்க. அடுத்து ஹைப்பிங் ரிட்டு அண்ட் ரச்சின் பார்ட்னர்ஷிப். நெக்ஸ்ட் செகண்ட் ரச்சின் காட் அவுட். என்னடா சீரியஸா நம்ம யார் யாருக்கு வெயிட் பண்றோமோ அவங்களா டப்பு டப்பு டப்புன்னு அவுட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேதனை இருக்கு தெரியுமா, வேதனை வேற லெவலு. ஆனா ரச்சினோட கேம் பொறுத்த வரைக்கும் ஒரு சேவா கேம் தான். நான் ரொம்ப நாளா கிரேஸ்ல நிக்க மாட்டேன், வந்தா ஒரு 30 ரன் 40 ரன் சீக்கிரமா அடிச்சு முடிச்சுட்டு நான் போயிட்டு உட்காந்துருவேன், அவ்வளவுதான், என்னை பத்தி கேட்காதீங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டைல்ல தான் வந்து ரச்சின் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நீங்க எல்லா மேட்சும் பாருங்களேன், ஒரு நிதானம் அங்கெல்லாம் அந்த மாதிரி பேச்சுக்கே இடம் கிடையாது. அச்சா 6 எல்லாம் அவுட்டு கிளம்பு, அப்படிதான் வந்து ரச்சின் ஆடிக்கிட்டு இருக்காரு. இவரோட கேமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் டெவின் கான்வே இன் ஓப்பன் இன்னிங்ஸ், தென் 35 for 15, now 46 for 20, ரச்சின் ரவீந்திரா இஸ் த ஃபியூச்சர்னு சொல்லி போட்டிருக்காங்க. மேபி இருக்கலாம், ஏன்னா டெவின் கான்வே வந்து அடுத்த வருஷம் மேபி மொத்தமா ஆக்ஷன் எடுக்கும் போது டெவின் கான்வே பர்ச்சேஸ் பண்ண முடியலன்னா அவங்க ஃபர்ஸ்ட் போய் வந்து ரச்சின் ரவீந்திராவுக்கு தான் போவாங்க. ஏன்னா ரச்சின் ரவீந்திரா வந்து ரொம்ப வருஷமா டீம்ல ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா ஜடேஜாக்கு 35 36 எக்ஸாக்ட் தெரியல. பட் அவர் ரிட்டையர் ஆயிட்டாருன்னா சென்னைக்கு வந்து ஒரு ஐடென்டிக்கா ஒருத்தர் வேணும். ஸோ ரச்சின் ரவீந்திரா இருந்தாருன்னா அவருக்கு இஞ்சி போனா 10-15 வருஷம் வந்து விளையாடுவாரு. ஸோ அந்த திங்கிங்ல கூட எடுக்கலாம். நான் சென்னை டீம்லயே சாண்டனர்னு ஒருத்தர் எடுத்து வச்சிருக்காரு, 10 வருஷமா டீம்ல தான் இருக்காரு. ஆனா இது வரைக்கும் அவருக்கு வந்து ஏதாச்சும் 1-2 மேட்ச் வந்து தராங்க, பார்த்து பண்ணி விடுங்க அவருக்குலாம். Dhoni found his backbone in Rutraj for CSK. He will always there to guide it. வாட் அ ஃப்ரேம். ஆமாங்க, சரியான ஃப்ரேமுங்க. இது வந்து கேமராமேன் சொல்லி வச்சாரா இல்ல எதாச்சா நடந்ததானே தெரியல இந்த ஃப்ரேம். பட் இந்த ஃப்ரேம் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லான ஃப்ரேமா இருக்கு. ஏதோ ஒன்று இருக்கு, ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு யூனிவர்ஸ்ல. அந்த யூனிவர்ஸ் தான் இந்த ஃப்ரேமை வந்து உருவாக்கி இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? The new CSK era is here. சீரியஸா வேற லெவல் டீம். ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு லெவல்ல வந்து வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகும். அடுத்து ஜிடி போலர்ஸ் டு சிவன் டுபே. என்ன கார்டன் தெரியல சார், வச்சு அந்த அடி அடிக்கிறார் சார். கடைக்கிற பால்லாம் தூக்கி சொருவி அவுட் ஆனாலும் பரவாயில்ல, அடி என்ன அடிச்சுட்டு போகணுன்ற ஒரு மைண்ட் செட்ல தான் வந்து ரச்சின் ரவீந்திராவும் வந்து இருந்திருக்காரு. அடுத்து இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். ஸோ அதுதான் வந்து நான் சொல்ல போறேன். என்னன்னா IPL 2000 will be interesting. No captain won a trophy for franchise they are leading. ஹர்திக் பாண்டியா வந்து ஜெயிச்சிருக்காருன்னு நீங்க கேட்கலாம். அதாவது என்னன்னா ஹர்திக் பாண்டியா வந்து குஜராத்ல இருக்கும்போது தான் கப்படிச்சிருக்காரு. மும்பைக்கு வந்து அவர் வந்து கேப்டன்சி பண்ணி கப்படிச்சது இல்லை. ஸோ எல்லா பேரும் புதுசு. இந்த தடவை யார் கப்படிக்கிறாங்களோ அவங்க வந்து நியூ கேப்டன் ஒரு ட்ராஃபியை வந்து தூக்க போறாங்க. ஸோ எக்ஸைட்டா இருக்கு. ஸோ அதனால யாரு கப்ப தூக்குறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து தேஷ்பாண்டே 206. இந்த லோ ஸ்கோரை நான் எப்படி டிஃபெண்ட் பண்ண போறேன்னு யோசிக்கிறேன். ஆனா மனுஷன் நல்லா தாங்க போட்டாரு. நேற்று மேட்ச்ல சூப்பரா தான் போலிங் போட்டாரு. 18 ரன்ஸ் என்னவோ வந்து கொடுத்தாரு, 2 விக்கெட் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கலாய் வாங்கின அப்புறம் இவர் வந்து ரொம்ப தெளிவா வந்து போலிங் போட்டிருக்காரு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வயசாயிடுச்சு பட் கேட்ச் சரியான ஐகானிக்கான கேட்சுங்க, இது வேற லெவல் கேட்ச். அடுத்து ஊர்ல நம்ம தவிர எல்லா பேரும் IPL பாக்குறாங்க போல. யார் சாமி?
எனக்கு புரியல, எனக்கு அதான் புரியல. ஐபிஎல் கிரிக்கெட் பார்க்காதவங்க கூட ஐபிஎல்லாம் என்னது அது இது ஏதாச்சும் ஒரு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுப்பாங்க. எல்லா பேரும் ஐபிஎல் பாக்குறாங்கன்னு சொல்லி தெரிஞ்ச ஒரு பேசிக் விஷயங்க. நீ பார்க்கலையா? அதுக்கு எப்படிக்கா இந்த மாதிரி நீங்களாம் போடுங்க? எனக்கு புரியல. இந்த மாதிரி ஆளுங்களை நீங்க பார்த்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து சிவன் டுபே கம்ஸ் வித் அ பேங்கர். அது பிஜிஎம் போட்டா நல்லா இருக்கும்ல. We are the table toppers தான் வெண்ண. ஆமா, இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சாலும் கண்டினியூஸா 2 மேட்ச் ஜெயிச்சாலும் 2 பாயிண்ட்ஸா வரும். ஸோ கொஞ்ச நாளைக்கு நம்ம தான் வந்து டேபிள் டாப்பர்ஸ். அடுத்த மேட்ச் ஜெயிச்சாலும் அதுக்கப்புறம் நம்ம டேபிள் டாப்பர்ஸா இருப்போம். அடுத்து சிஎஸ்கே won by 63 runs against GT. Me and boys going to Andre. பண்ணல ஒரு திமிரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். ஆமா, எல்லா பேரும் அந்த மாதிரி ஒரு கெத்துல தான் வந்திருப்பாங்க. என்ன நம்ம பசங்க மீன்ஸ் போட்டிருக்காங்கன்ற ஒரு கெத்துல தான் வந்திருப்பாங்க. அதே கெத்துல தான் இதையும் நான் ரெக்கார்ட் பண்ணேன். அடுத்து எவன்டா போலிங் லைன் வீக்னு சொன்னது? கரெக்ட், வச்சு செஞ்சுட்டானுங்களா? 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸுங்க. சரி செஞ்சுட்டாங்க. இந்த ஃபார்ம் இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம 6th கப் அடிச்சிருவோம். கரெக்டா? இந்த சரியான ஃபார்ம் இருக்கிற எல்லா டீமோட இந்த ஃபார்ம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ இதே என்கேஜ்மெண்ட்டோட இந்த சீசன் ஃபுல்லா இருந்தா ஈஸியா கப் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கு. ஸோ இவ்வளவுதான் வந்து நான் எடுத்த மீம்ஸ் இன்னைக்கு. ஸோ இந்த மீம்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இதுல வந்து நிறைய மீம்ஸ் கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஏதாச்சும் ஒரு மீம்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணி லைக் பண்ணாதான் இந்த மாதிரி மீம்ஸ் ரியாக்ஷன் பாக்குற எல்லா பேருக்கும் வந்து இந்த வீடியோ போய் ஷோ ஆகும். நீங்க உண்டே அந்த சந்தோஷத்தை பத்தாது, எல்லா பேருக்கும் பகிரணும். ஸோ அதனால லைக், கமெண்ட், ஷேர் எல்லாமே பண்ணிடுங்க. ஸோ ஹேவ் அ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.